சொன்னாங்க. தைரியம் இருந்தா விஜய் கைது செய்திருக்கணும். விஜய் கைது செய்திருந்தா 2026ல மிகப்பெரிய புரட்சி வெடிச்சிருக்கும் நான் கட்சியோட துணை பொதுச் செயலர் சொல்லியிருக்கேன். அதுக்கெல்லாம் பார்த்து இல்ல ஒரே அரசியல் நாகரிகம் இல்லாம ஒரு ரவுடி போன்று செந்தில் பாலாஜி நடந்துக்கிறாருங்கிற விமர்சனத்தை ஆதரவு பேசுறாரு. யார் ஓடி ஒளிஞ்சது அப்படிங்கிற கடுமையான விமர்சனத்தை பதிவு பண்றாரு. அதுக்கெல்லாம் எதிர்வினை தெரிவிக்காம அப்படி ஒரு பேர் இறந்த உடனே துண்டக்காரன் துணியா காட்டி யார் எங்க இருக்கானே தெரியல. ஓடி ஒழிச்சவங்க அந்த தலைவர் முன்னிலையில அங்க இருக்கவங்கிட்ட நானும் ரவுடி தான்னு சொல்லி வடிவேல் சொன்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். எஸ்ஐஆர் திருத்தம் ஹரியானா நாளைக்கு 200 ஓட்டுங்க இருக்கு. தமிழ்நாட்டு தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் என்ற முறையில் நம்முடைய தேர்தல் ஆணையம் சரியான முறையில் நடைபெறவில்லை. அவர்கள் ஒருதலைபட்சமாக மத்தியில் ஆட்சி செய்தவர்களுக்கு துணை போவதாக எல்லா தரப்பிலையும் குற்றம் சாட்டுறாங்க. ஒரே ஒரு